ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான சட்னி பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க வேணாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப ஹெல்தி. ஏன் காரத்துக்கு ஏற்ப 20 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. உளுந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரியணும். நான் இது கூட வரமல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம், ஆப்ஷனல் தான். ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் எத்தனை தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம். 10 தக்காளிக்குள்ளே எத்தனை தக்காளி வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதையுமே ரஃபாக சாப் பண்ணி போட்டால் போதும். அது கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, நீங்கள் ஒயிட் சுகர், வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு மூடிடுங்க. தண்ணி வற்றி எண்ணெய் மறந்து வந்துருச்சுன்னா சட்னி பேஸ் ரெடி ஆயிடுச்சு. குறப்பாக அரைச்சிங்கன்னா இட்லிக்கும் சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும். நைஸாக அரைச்சிங்கன்னா தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.